விஷயமும் சரியா இருக்கு. எடுத்து சாப்பிடலான்னு போகிற போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு உங்கள் சொந்தக்காரருக்கு, ரொம்ப நெருங்கிய இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே என்ன ஆயிடுது, என்னுடைய மூடு போயிடுது. அல்லது ஒரு குழந்தை வீட்டில் 2 பேர்த்துக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, இந்த குழந்தை சுகம் தருமா தராதா? சுகம் குழந்தை பார்த்த உடனே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அப்படி ஆகா போகோ அப்படின்னு எல்லா கவலையும் மறக்கிறோம். ஆனால் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து காலை கட்டி பிடிச்சி என்ன பண்ணுறோம், நான் நீ வேற உயிரை வாங்காது, இருக்கிறது பத்தாதுன்னு இது வேறங்க. அப்போது அந்த குழந்தை நமக்கு சுகத்தை தருவதாக இருந்தால் எப்போது பார்த்தாலும் சுகத்தை கொடுத்துட்ருக்கணும். இனிப்பு சர்க்கரை என்பது இனிப்பு, எப்போவுமே இனிப்பு, எப்போ சாப்பிட்டாலும் அது இனிக்கணும். அது சர்க்கரையினுடைய தன்மை இனிப்பு. குழந்தை எப்பொழுதும் ஆனந்தத்தை தந்தால் குழந்தையினுடைய தன்மை சுகம் என்று சொல்லணும். இல்லைப்பா இப்போ என்னாச்சு, என்னுடைய மூடு கெட்டுது, அதனால் குழந்தை சுகம் தரவில்லை, விஷயங்கள் சுகம் தரவில்லை, இப்படி ஆயிடுதப்பா. ஆனால் கூட என்ன பண்ணுறோம், இந்த நெல்லிக்காய் மூட்டையை சேர்த்துன மாதிரி ஒன்றா விஷயத்தை கரெக்ட் பண்ண பார்க்குறோம், இல்லையா இந்திரியத்தை சரி பண்ண பார்க்குறோம். அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு எப்படியாவது எல்லாம் சரி பண்ணணும்னு பார்க்குறோம். அல்லது மூடை சரி பண்ண பார்க்குறோம், டிஸ்கோ டான்ஸ் போட்டுக்கிறது கேட்டு அப்படி இப்படி பண்ணி மூடை சரி பண்ணி இந்த 3 தான் நம்முடைய மனமானது போய்கொண்டே இருக்கிறது. சுற்றி 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 இதை சரிப்படுத்தத்தான் போகுது. என்னைக்காவது சரியாகுமா? என்னைக்காவது சரியாகுமா? என்னைக்கும் சரியாகாது. எப்பொழுதும் அது கூடாது. நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்டது போல இங்கே அமுத்தணும்னா அந்த பக்கம் போயிடுது, அந்த பக்கம் விஷயத்தை சரி பண்ணால் இந்திரியம் போயிடுது, இந்திரியத்தை சரி பண்ணால் மூடு போயிடுது, மூடு சரி இருந்தால் இது 2 சரி இருக்கிறது. இப்படி மாறி மாறி இதை செய்வதற்கே நேரம் சரியாக இருக்கிறதப்பா. அதனால் ஆசையை விட்டொழித்து விடு, இல்லாவிட்டால் நீ நிம்மதியாக இருக்க முடியாது. இன்னொரு ஆள், அக்ரே வக்னி பிருஷ்டே பானு ராத்ரௌ சுகசமர்ப்பித ஜானு கரதல பிக்ஷ தருதல வாசக ததபின முஞ்சத்யாச பாசக பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. இங்கிருந்து வீட்டிலேருந்து வெளியே போயிடுவார். வெளியில் போய் ரிஷிகேஷில் போய் நான் தபஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரே வக்னிகி எதிரில் பெரிய தீ குண்டம், ஏன்னா அந்த குளிர் தாங்கணுங்கிறதுக்காக தீ குண்டத்தை போட்டுட்டார். பிருஷ்டே பானுகு, அதுக்கு மேலே குளிர் தாங்காமல் இருக்குதுன்னா மேலே சந்திரன், சந்திரன் சூரியன், சூரியன் அது வெப்பம் மேலே இருந்து, எதிரில் அக்னியினுடைய வெப்பம். அப்புறம் இரவில் குளிர் தாங்க முடியாமல் ரஜாய் அப்படின்னு நிறைய துணிகளை எல்லாம் போட்டு தைச்சு உடனே போத்திக்கிறார். அதுக்கு மேலே என்ன தான் ரஜாய் போத்தினாலும் அந்த எஸ் ஆனால் தான் குளிர் போகும். நம்ம எஸ் ஆயிடணும், இப்படி சுருங்கி இப்படி முடிச்சு போய் எஸ் வடிவாகி இப்படி குறுகினா தான் குளிர் போகுது. அப்போது சமர்ப்பித ஜானுகு, தாடையில் 2 கையை வச்சு அப்படி இப்படி குறுகிக்கலாம், குளிர் வந்துன்னா பண்ணுறோம். அப்படி இப்படிப்பட்ட தன்மையுடையவன் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு ஓடு கூட கிடையாது, கையில் வாங்கி சாப்பிட்டு கையில் அப்படி வேஸ்டில் துவைச்சிட்டு போயிடக்கூடிய. இப்படி இருந்தால் கூட ஆசை என்பது விடுவதில்லை. அங்கே போய் அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பார், யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்கே நீங்கள் அந்த சன்னியாசிகளை பார்த்தீங்கன்னா எவனும் ரோட்டில் வந்துடக்கூடாது, வந்தால் உடனே அப்படி கண்ணை மூடி அப்படி டு ட்ரைவ் தி அட்ராக்ஷன். அவனோட கவனத்தை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக வேண்டி எதையாவது ஒரு மத்திரத்தை சொல்கிறது, தலைகளாக நிற்கிறது, அப்புறம் நாக்கை வெளியில் தொங்க போட்டுக்கிறது, என்னென்னமோ பண்ணுவான். கையை அங்கே வச்சுக்கிறது, கால் இங்கே வச்சுக்கிறது, எதையாவது ஒன்று பண்ணி இருப்பான். இதையெல்லாம் விட்டுட்டு போனாலும் ஆசை என்பது விடாத காரணத்தினால அவன் அப்படி இருக்கான். விவேகானந்தர் சொல்வார், ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் பக்குவப்படாமல் காட்டுக்கு போனான். அங்கே இருக்கிற மரஞ்செடி கூட தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இந்த கூறாமல் சந்நியாசம் சொல்லுவாங்க.
வீட்டில் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடும். வெளியில் போனால் அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் தாக்காது. எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். வேண்டாத வேலையில் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பான். அதான் சாமிஜி சொல்லுவார், மரத்து கூட செடி கூட எல்லாம் பேசிட்டு சண்டை போட்டுட்ருப்பார். ஒரு சாமிஜி வந்து உத்தரகாசியில் இருந்தார். அவர் வந்து எங்கேயும் எந்த இதுக்கும் போக மாட்டார். அவர் வந்து யாராவது வர்றதை வந்து சாப்பிட்டு பேசாமல் இருப்பார். சாமிஜிட்ட வந்து ரொம்ப குளிர் தாங்க முடிய மாட்டேங்குது. ஒரு காட்டேஜ் சின்ன ரூம் ஒன்று கட்டி கொடுத்தாங்க. சரி, சாமிஜி 10க்கு 10 ஒரு ரூம் கட்டி கொடுத்து அது வச்சுட்டார். அவர் ஒரு மூலையில் ஸ்டவ் வச்சு இவருக்கு வேணுங்கிற சாமானமெல்லாம் வாங்கி கொடுத்துரு. அது சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பார். ஒரு வருஷத்துக்கு பின்னால் மறுபடியும் வர்றார். வந்து ரூம் 10ல் எனக்கு இன்னொரு ரூம் வேணும் அப்படிங்கிறார். ஏமா நீ ஒருத்தன் தானே இருக்க, உனக்கு எல்லாமே அங்கே எல்லாம் இருக்கு, அப்புறம் என்ன ரூம் 10ல் அப்படின்னா, இல்லை கொண்டு வரவங்கெல்லாம் கொடுக்குற டப்பா வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும்னா. அதனால் இவருக்கு பேர் டப்பா சாமிட்டு. ஏன்னா டப்பா வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும், இதுக்காக வேண்டி இப்படி ஒரு இதுதான் சாதுக்களுடைய நிலைமை. அதாவது எதற்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாது, எதை பார்த்தாலும் தூக்கி வச்சுக்கணும். அதான் சொல்லுவாங்க, ஃபோனை குறுக்க போனால் கூட 2 முடியை பிடிங்கி உள்ளே வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எதை பார்த்தாலும் எனக்குன்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ஒரு சாதுவாக ஆனால் கூட அவர்களை விடுவதில்லை. கருதலை பிச்சா தருதலை வாசா. பட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து ஒரு பிக்ஷாவந்தனம் சொல்லுவாங்க, பண்டாரா கொடுக்குறாங்கன்னு ஒரு தகவல் வந்துருச்சுன்னா, இந்த பண்டாரானா சாதுக்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறது. நிறைய சாதுக்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய பணம், துணி மணி, அந்த கொடை, அது இதெல்லாம் கொடுத்து. அந்த காலத்தில் கூப்பிட்டா கூட வரமாட்டான். இந்த காலத்தில் இங்கே பிக்ஷா நடக்குதுன்னா சினிமா தேட்டரும் டாஸ்மார்க்கும் தோற்று போயிடும். அவ்வளோ கூட்டம் அங்கே வந்து ஒரே அடித்தடி போட்டுட்டு அந்த டோக்கன் வாங்குறது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த இவங்களுக்கு என்ன ஒரு கேவலமான நிலைப்பாருங்க. அது இவங்க அங்கே வாட்ச்மேன் வந்து விரட்டி அடிப்பான், நீ போய் க்யூவில் வான்னு சொல்லி விரட்டி அடிப்பான். இப்போ அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, அவங்களே டோக்கன் கொடுத்துட்டாரு. ஆசிரமத்து மேனேஜர்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்து அந்த டோக்கன் கொண்டு வந்து உள்ள அங்கே வந்து ரகலை பண்ணிட்டு இருப்பான், எனக்கு கொடுத்தது டோக்கன். இதுதான் பக்குவம் இல்லாதவர்கள் என்ன வேஷம் போட்டாலும் எது பண்ணாலும் வேலையாகாதப்பா. வைராக்கியம் இல்லாவிட்டால் உனக்கு ஞானம் என்பது வருவதற்கு இந்த ஆசை என்பதை விட முடியாது, எந்த காலத்திலும் விட முடியாது. காரணம், ஆசை வயப்பட்டு வாசனைகளினால் சூழப்பட்ட மனது எப்பொழுதும் பராஞ்சிகாணி பெதன சுயம்பு பராங் பட்சத்தின் அந்தராத்மா வெளிமுகமாகவே தான் போயிட்டுருக்கும். அந்த உள்முகமாக்குவதற்குண்டான பயிற்சியும் பக்குவமும் இல்லாவிட்டால் நீ என்ன வேஷம் போட்டாலும் என்ன படித்தாலும் பேசுறதெல்லாம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மிபா, ஆனால் பண்ணுறது பூரா எப்படி. இப்படி இந்த வெளி வேடங்களினாலெல்லாம் ஒன்றும் ஆகாதப்பா. எப்பொழுது உனக்குள் நீ நிலைத்திருக்கிறாயோ அது வரைக்கும் இந்த ஆசை என்பது விடாது. ஆசை என்பது விடாத வரைக்கும் நீ உண்மையான சாதுவாக இருக்க முடியாது. உண்மையான சாதுவாக இல்லாவிட்டால் மோட்சம் என்பது கிடைக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.